ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி வடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கடல மாவு வச்சு நம்ம வாமப்பொடி பண்ணுவோம். இந்த தடவை நம்ம வித்தியாசமாக துவரம் பருப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு திடீர்னு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பிளான் பண்ணோம்னாக்கா ஈஸியாக இந்த துவரம் பருப்பை வச்சு நம்ம வாமப்பொடி பண்ணி கொடுக்கலாம். துவரம் பருப்புங்கிறதுக்காக ஒன்றும் டேஸ்ட்டிலலாம் பெருசாக வித்தியாசம் தெரியாது, சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணிக்கலாம். சில சமயம் துவரம் பருப்பு சரியாக வேகாமல் போயிடும். அந்த மாதிரி பருப்பெல்லாம் இன்னும் அடக்கி ஊற வைப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். பொதுவாக கடல மாவில் பண்ணி சாப்பிட்றதே கூட வயிற்றுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணும். இது துவரம் பருப்புங்கிறதுனால வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது, நல்லாவே இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரேஷன் கடை துவரம் பருப்பு வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப ஊறிட்டனாக்கா புளிச்சு செவந்து போயிடும் அந்த வாமப்பொடி. இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துன்ட்டு அதை தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதை நல்லா வடிகட்டிக்கணும். டீ வடிகட்டியில் எப்படியும் அதில் கல் இருக்கும், அதனால் நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பையும் அதில் போட்டு அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இந்த ஊற வச்ச பருப்பு அப்படியே அரிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சாலே நல்லா மசிஞ்சிடும். 1 ஸ்பூனை விட்டு கலரி அரைச்சுட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சியில் போட்டுட்டேன். நீங்கள் வேணால் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாடியிலேருந்து எல்லாத்தையும் ஒட்டை வழித்து எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கலருக்காக. நம்ம இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு ஊற வச்சோம். அதே டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கணும். இது கடையில் வாங்கின மாவோ வீட்டில் அரைச்ச மாவோ எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு காரப்பொடி இதுக்கு கொஞ்சம் போடணும். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். காரம் உப்பு அவ்வளவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு இது போகிறோங்கிறதுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாவை நல்லா 4 பக்கம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க வானலை அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன குழி கரண்டியால் ஒரு கரண்டி எண்ணெயை வானலில் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாவில் கொட்டி நல்லா இழுத்து பிசைஞ்சிட வேண்டியதுதான். 1 டம்ளர் மாவு தான் அப்படிங்கிறதுனால நான் சின்ன குழிக்கரண்டி தான் விட்டுருக்கேன். ரொம்ப விட்டோன்னாக்கா அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் மாவுக்கு தகுந்த எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த 1 டம்ளர் மாவுக்கு இந்த கரண்டி எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதை அந்த மாவில் விட்டுட்டு நம்ம இழுப்பு சட்டியை அடுப்பில் போட்டுட்டு நம்ம பொரிக்கிறதுக்கான எண்ணெயை விட்டுடலாம். நம்ம மாவு பிசைகிறதுக்குள்ளே இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வாமப்பொடி புழியறதுக்கு இந்த அச்சை தான் எடுத்துக்கணும். சின்ன ஓட்டை உள்ள அச்சை எடுத்தால் தான் மெல்லிசாக நல்லா வரும். இந்த மாவை நல்லா இழுத்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சுனுட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து அச்சில் போட்டு புழிய வேண்டியது தான். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். அதை பிசைஞ்சுட்டு அதை சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம அச்சில் போட்டுக்கலாம். இப்போ இது துவரம் பருப்பில் செஞ்சதுங்கிற மாதிரியே தெரியாது, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வயிற்றுக்கும் எதுவும் பண்ணாது. கடலை மாவாக இருந்தால் கூட வயிறு கொஞ்சம் உப்பிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நம்ம
ஓமப்பொடி அதில் புழிஞ்சிக்கலாம். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக வராது, கொஞ்சம் பிட்டாக அருந்து தான் போகும். இருந்தாலும் நம்ம தூளாக தானே சாப்பிட போகிறோம் எப்படியும் ஓமப்பொடிங்கிறது. கடலை மாவாக இருந்தால் உங்களுக்கு பிசுக்கு ஜாஸ்தி இருக்கும், அப்படியே புழிஞ்சு விட்டால் ஒரே இதாக வரும், ஒரே முறுக்காக. இது கொஞ்சம் தூளாக தான் இருக்கும், ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹையில் வச்சா செவந்துடும். புழிஞ்ச உடனே திருப்பி விடாமல் அதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு, அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டு இதே மாதிரி நல்லா செவக்க எடுத்துட்டோன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டோன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் ஆனால் கூட வீணாகவே போகாது. நம்ம சொன்னாலே ஒழிய அது வந்து துவரம்பருப்பில் தான் பண்ணினதுங்கிறது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு செவந்ததும் அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கடலை மாவு இல்லைன்னா கவலையே பட வேண்டாம், வீட்டில் இருக்கிற துவரம்பருப்பை வச்சு இந்த ஓமப்பொடி ஈஸியாக பண்ணிடலாம். இது அவ்வளோவா எண்ணெயையும் குடிக்காது, நல்ல கரகரன்னு சூப்பராக இருக்கும், மொறுன்னு. வாயில் போட்டாலே அப்படியே கரையும், கையில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டலை பாருங்க. எல்லாத்தையும் பொரிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை பொரித்து அந்த ஓமப்பொடியில் போட்டுற வேண்டியதுதான். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.